ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜில்லா படம் இல்ல. சரியா? 12th பிசிக்ஸ் சிபிஎஸ்இ பிசிக்ஸ்ல இருந்து 3rd சாப்டர்ல ஒரு முக்கியமான நியூமரிக்கல் தான். ஸோ கிரிச்சாஃப் லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல உள்ள நியூமரிக்கலை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஏன்டா ஜில்லாவை போட்டு வச்சிருக்க அப்படின்னு யோசிக்கிறது தெரியுது. ரைட்டா? நான் விஜய் ஃபேன் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது. ஓகே, எனக்கு அந்த கான்செப்ட் ரிலேட் பண்ணும்போது டப்புன்னு எனக்கு தாட் ப்ராசஸ்ல வந்த சீன் தான். ரைட், ஈவன் நான் கிளாஸ்ல இதை யூஸ் பண்ணல. இன்னைக்கு வீடியோக்காக நான் யோசிக்க உட்காரும் போது வந்த ஐடியாங்கிறதுனால ஐ ஜஸ்ட் டுக் இட். ஸோ என்ன ஏன் அப்படிங்கிறத நம்ம அந்த ரூல் பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த கிரிச்சாஃப் ரூல் எதுக்கு தேவை அப்படிங்கும்போது, சில சர்க்கியூட்ஸை வெறும் ஓம்ஸ் லா வச்சு மட்டுமே சால்வ் பண்ணிட முடியாது. ரைட், ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட்ஸை வில் யூஸ் ஓம்ஸ் லாஸ் டு சால்வ். பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட் வெறும் ஓம்ஸ் லா சஃபிஷியண்டா இருக்காது. அப்ப அதுக்கு அடிஷ்னலா டெவலப் பண்ணப்பட்ட லா தான் கிரிச்சாஃப் லா. இந்த கிரிச்சாஃப் லால 2 ரூல் இருக்கு. ரைட், ரூல்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரிச்சாஃப் ரூல் 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் ரூல் ஆர் கரண்ட் ரூல். அதோட பேரு ஜங்ஷன் ரூல் ஆர் கரண்ட் ரூல். அப்படி இல்ல அப்படின்னா செகண்ட் ரூலுக்கு பேர் லூப் ரூல் ஆர் வோல்டேஜ் ரூல். வோல்டேஜ் ரூல். ஸோ ஜங்ஷன் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு ஜங்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அகைன் ஜில்லாவுக்கு நம்ம 2வது வரலாம். ஸோ ஒரு ஜங்ஷன் இருக்கு, எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, இது ஒரு பைப் கனெக்ஷன் மாதிரி எடுத்துக்கோமே. இப்படி ஒரு பைப் கனெக்ஷன் வருது. ஸோ இப்படி இருக்கு பைப் கனெக்ஷன். ஒரு 3 பைப் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்க இருந்து தண்ணியை உள்ள அனுப்புறோம். இந்த தாமிரபரணி படத்துல கஞ்சா கருப்பு சொல்லுவார், நான் ஜெயிச்சாச்சுன்னா பால் அனுப்புவேன், மோர் அனுப்புவேங்கிற மாதிரி இங்க இருந்து பால், தயிர், மோர் ஏதோ ஒண்ணு வருதுன்னு வைங்க. பீங் த டைம் ஆஃப் எலெக்ஷன். சரியா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப 2 இடத்துல இருந்து வருது. இங்க இருந்து ஒரு 5 லிட்டர் பால் அனுப்பியிருக்காங்க பர் செகண்ட். வி கால் இட் அஸ் டிஸ்சார்ஜ். இங்க இருந்து 3 லிட்டர் பர் செகண்டுக்கு பால் அனுப்புறாங்கன்னு வைங்க. இது வழியா பால் வெளியே வருமா, இல்ல இங்க இருந்து பால் உள்ள போலாமா? ஆப்வியஸா 3 உள்ள போய் தேங்க முடியாது. அங்க தேங்குறதுக்கான டேங்க் இல்ல. கரெக்டா? இட் இஸ் அ பைப் கனெக்ஷன். அப்ப இங்க வெளியே போனோம். எவ்வளவு வெளியே வரும்? இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப இங்க எவ்வளவு வெளியே வரும் அப்படின்னு நான் கேட்டா, ஆப்வியஸா என்னோட ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 8 லிட்டர்ஸ் பர் செகண்ட். சரியா? சோ இதுதான் ஜங்ஷன் ரூல். சோ the sum of current entering, so current entering a junction must be equal to the sum of current leaving the junction. கிளியரா? ஸோ அப்போ எனக்கு ஒரு ஜங்ஷன் இருக்குன்னா மினிமம் 2 பேராவது இருப்பாங்க. மோர் தென் 2 இருக்கலாம், அது 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ the sum of current entering a junction must be equal to the sum of current leaving the junction. இதுதான் ரூல். ஸோ sum of current entering is equal to sum of current leaving. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் தான். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லூப் ரூல். ஸோ லூப் ரூல் நம்ம ரூல்ல ஒன்று படிப்போம், பட் அப்ளை பண்ணும்போது அவ்வளோலாம் யோசிக்க போறது இல்லை. ரொம்ப சிம்பிளா அதுக்கான அப்ளிகேஷன் தான் ஜில்லாவை நம்ம கோட் பண்ண போறோம். ஸோ அப்போ எனக்கு இந்த லூப் ரூல் என்ன அப்படின்னா, அல்ஜிப்ராயிக் சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இந்த அல்ஜிப்ராயிக் சம் ஆல்ரெடி வீடியோல நான் எங்கேயாவது கோட் பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட் லெசன்ல எனக்கு தெரிஞ்சு, பட் எனக்கு ஞாபகம் இல்லை. சரியா? ஸோ அல்ஜிப்ராயிக் சம், வெக்டார் சம் நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறது தான். வெக்டார் சம்னா யூ ஹேவ் டு கன்சிடர் த டைரக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பேசியிருப்போம். கரெக்டா? ஸோ வெக்டார் சம்ங்கும் போது இட் சுட் பி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் தான் வெக்டார். அப்போ 2 வெக்டாரை நான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு மொட்டையா சொல்ல முடியாது. கிளியரா? சம்மர்ல நிறைய பேர் மொட்டை அடிச்சிருப்பாங்கிறதுனால நம்ம மொட்டையா சொல்லியிருக்க முடியாது. ஸோ அப்போ எனக்கு அது டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா பாசிட்டிவ், வி வில் ஆட். ஆப்போசிட் டைரக்ஷன் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 2க்கு இடையில இருந்துன்னா ரிசால்வ் பண்ணி தான் பண்ண முடியும். இது ஆல்ரெடி நம்ம நிறைய இதுல ரிசால்வும் பண்ணியிருக்கோங்கிறனால இங்க நான் அதை உள்ள கொண்டு வர விரும்பல. அப்ப அல்ஜிப்ராயிக் சம்னா என்ன? ஒரு ஸ்கேலார் பிளஸ் மைனஸ் இருக்கும் போது அல்ஜிப்ராயிக் சம் யூஸ் பண்ணுவோம். இப்போ பிளஸ் 10, ஃபார் எக்ஸாம்பிள் 10 எலக்ட்ரான் இருக்கு, 12 புரோட்டான் இருக்கு. நெட் சார்ஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 12 மைனஸ் 10 இன்டூ ஈன்னு போட்டிருப்போம். இங்க நம்ம யாரையுமே பிளஸ் மைனஸ் கோட் பண்ணலையே. 10 எலக்ட்ரான் 12 புரோட்டான் தானே சொன்னோம். அப்ப ஏன் -10 போட்டோம்னா, we know proton is positive, electron is negative. அப்ப 12 minus 10ங்கிறது algebraic sum. We consider the polarity. ஸோ அந்த மாதிரி algebraic sum. ஸோ இங்க நான் ரொம்ப டீப்பா இந்த ரூலை வச்சே நான் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு பதிலா
சிம்பிளா ஒரு மெக்கானிக்கல் கான்செப்ட்ஸ்குள்ள போயிடலாம். நீங்க 11th படிச்ச ஒரு கான்செப்ட் தான். ஸோ என்கிட்ட இப்படி ஒரு பீம் இருக்கு. ஸோ இங்க ஒரு லோட் அப்ளை பண்றோம். லெட் அஸ் அஸ்யூம் 100 நியூட்டன். இப்போ இந்த லோட் அப்ளை பண்ணும்போது இது பெண்ட் ஆகுமானா ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா பெண்ட் ஆகக்கூடாது அதோட. அதனாலதான் அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சரே, கரெக்டா? ஸோ அப்போ இது பெண்ட் ஆகல ஆனா நான் இங்க ஒரு லோடு கொடுத்தாச்சு. அப்போ இது ஒரு மொமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். 11th நீங்க படிச்சதுதான். இது திருப்ப ட்ரை பண்ணும், பெண்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் அ கிளாக் வைஸ் மொமெண்ட். சரியா? இந்த மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நான் இதை 1 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ 100 இன்டூ 1. ஆனா இது இன்னும் பெண்ட் ஆகாம ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணம் இந்த சப்போர்ட் ஒரு கவுண்டர் மொமெண்ட்டை கொடுக்கும், விச் இஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கரெக்டா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இது ஒரு கவுண்டர் மொமெண்ட்டை கொடுக்கு. அப்ப இது இக்லிபிரியம்ல இருக்கு அப்படின்னா நெட் மொமெண்ட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த நெட் மொமெண்ட் ஈக்குவல் டு 0னா இதை நான் ரெண்டு விதமா எழுத முடியும். ஒன்னு 100 இன்டூ 1 which is my external moment should be equal to my internal moment. கரெக்டா? இன்டர்னலும் எக்ஸ்டர்னலும் ஈக்குவல். இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா 100 இன்டூ 1 my external மைனஸ் இதுவுமே 100 தான் வேல்யூ, அதனாலதான் ஈக்குவல் டு 0. இது my internal moment is equal to 0. இப்படியும் எழுதலாம். ஸோ நான் லாஸ்ட் 5 இயர்ஸா கிரிச்சாஃப் லா சால்வ் பண்ணதுல எனக்கு இருக்கிறதுலே ஆப்டிமைஸா தோணுன மெத்தட் வந்து இந்த மெத்தட் தான். இன்டர்னல் தனியா எக்ஸ்டர்னல் தனியா எழுதுறது தான். ஸோ நான் அதை தான் ஸ்டிக் ஆன் பண்ண போறேன். சரியா? ஸோ நிறைய மெத்தட்ஸ்ல சால்வ் பண்றாங்க, பண்ணலாம், எதுவுமே தப்பு இல்லை. பட் ஐ பர்சனலி ஃபீல் எனக்கு என்னவோ லீஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் எரர் இருக்கிற மெத்தட் இது தோன்றதுனால, எனக்கு தோன்றதுனால. சரியா? அகெயின் அதனால நான் அந்த மெத்தடை ஸ்டிக் ஆன் பண்ண போறேன். ஸோ அந்த மெத்தடுக்காக தான் நம்ம ஜில்லாவை ரிலேட் பண்ண போறோம். ஸோ அந்த ஜில்லாவை ரிலேட் பண்ணிட்டு நான் இன்னும் லூப் ரூலுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம ரிலேட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் படத்தோட ஆரம்பத்தில் என்னன்னா 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க, சந்தோஷமா ஒன்னா நடந்து வருவாங்க, ஒன்னா ஆடுவாங்க. ஆனா ஸ்டார்டிங்லேயே 2 பேருமே கெட்டவங்க. ஸோ நான் இந்த 2 பேரை ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இல்ல கெட்டவங்க வாட் எவர், ரைட்? படத்தோட இதுக்கு. ஸோ இப்போ எனக்கு ஒருத்தர் 2 பேர், 2 பேருமே ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்காங்க. அப்போ 2 பேரும் அலாங், தே ஆர் டுகெதர். கரெக்டா? தே ஆர் அலாங். ஸோ நான் நினைச்சதும் அவரும் 2 பேரோட தாட் ப்ராசஸ், ஐடியாலஜி, கரெக்டா? 2 பேரோட ஐடியாலஜியும் சேமா இருக்கு. ஸோ 2 பேரும் ஒன்னா சிந்திக்கிறாங்க, ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க, பாசிட்டிவா இருந்தாங்க, ரைட்? ஸோ அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூல பையன் தனக்கு சப்போர்ட் பண்றான், பையன் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்பா தனக்கு சப்போர்ட் பண்றாங்க. 2 பேரும் ஒன்னா பாசிட்டிவா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அதே இது இந்த இன்டர்வல் பாயிண்ட்ல வந்தாச்சு அப்படின்னா பையன் விஜய் வந்து திருந்திடுவார். கரெக்டா? என்னடா லாஜிக் இது, திருந்தினாரு, அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள போக போறது இல்லை. திஸ் இஸ் நாட் அ மூவி ரிவ்யூ. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தே ஆர் அகெயின்ஸ்ட். ஸோ இதுல யாரு கிளாக் வைஸ் யாரு ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாம் எனக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தேன் அப்படின்னா let us assume இது ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ். நான் கெட்டவங்களை ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துல, இது ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ்னா விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூல மோகன்லால் நெகட்டிவ், மோகன்லால் பாயிண்ட் ஆஃப் வியூல விஜய் நெகட்டிவ். அவ்வளவுதான். ஸோ அப்போ எனக்கு அகெயின்ஸ்ட், நான் எடுத்ததுக்கு அகெயின்ஸ்டா வந்துச்சு அப்படின்னா நான் நெகட்டிவ் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சரியா? இவ்வளவுதான் நெகட்டிவ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ஃபைனலி நம்ம ஈக்குவேட் பண்ண போது ஒரு எனக்கு வேண்டியவங்கலாம் லெஃப்ட் சைடு, வேண்டாதவங்கலாம் ரைட் சைடு தூக்கி போட போறேன். அப்ப இது பாசிட்டிவ், அது நெகட்டிவ் கிடையாது. வேண்டியவங்கலாம் லெஃப்ட் சைடுல ஆட் ஆக போறாங்க, வேண்டாதவங்கலாம் ரைட் சைடுல ஆட் ஆக போறாங்க. யாரு பாசிட்டிவா யாரு நெகட்டிவ்னு நான் பார்க்க வேண்டியது. இட் இஸ் அ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால அதுக்குள்ள நீங்க ரொம்ப டீப்பா போக வேண்டிய அவசியம் இல்லை. அகெயின்ஸ்ட் அலாங்ல நம்ம பார்க்க போறோம். அடுத்து கிளைமேக்ஸ்க்கு வருவோம். கிளைமேக்ஸ்ல 2 பேருமே திருந்திட்டாங்க, 2 பேருமே கிளாக் வைஸ் நான் என்னால கோட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ 2 பேரும் ஒரே தாட் ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டாங்க, ஒரே அலாங் ஆயிட்டாங்க, பாசிட்டிவ். சரியா? அப்போ எனக்கு கிளாக் வைஸ், அதாவது நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறதே இல்லை. அதனாலதான் இந்த சதுரங்க வேட்டை படத்துல ஒரு டைலாக் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்துல நல்லவங்க கெட்டவங்கலாம் எதுவுமே கிடையாது, ஐ மீன் நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது, தேவைகள் தான் இருக்கு. எனக்கு தேவையானதை பண்ணா, ஐ மீன் உங்களுக்கு தேவையானதை நான் பண்ணா நான் நல்லவன், உங்களுக்கு தேவையில்லாததை நான் பண்ணா நான் கெட்டவன், அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் உள்ள வரும். ரொம்ப ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே போற அளவுக்கு ஒரு டைலாக்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம அதுக்குள்ள டீப்பா போக வேண்டாம். நமக்கு கிரிச்சாஃப் லா தேவை. எனக்கு தேவையானது அலாங், எனக்கு தேவையில்லாதது அகெயின்ஸ்ட். அலாங்ல வந்தா நான் பாசிட்டிவா எடுப்பேன், அகெயின்ஸ்ட்ல வந்தா நான் நெகட்டிவா எடுப்பேன். அவ்வளவுதான். நல்ல கவனிச்சுக்கோங்க. இதுல நான் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸாங்கிறத பத்தி கவலையே படலை.
நான் கிளாக் வைஸை எடுத்துக்கிட்டேன்னா என் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவெல்லாம் பாசிட்டிவ். அதாவது கிளாக் வைஸ்ல இருக்கவங்கலாம் பாசிட்டிவ். நான் ஆன்டி கிளாக் வைஸா இருக்கேன், கெட்டவனா இருக்கேன் அப்படின்னா என் கூட எவன்லாம் இருக்கானோ அவன்லாம் எனக்கு பாசிட்டிவ். ஆன்டி கிளாக் வைஸ்லாம் பாசிட்டிவ். இவ்வளவுதான். அப்ப எனக்கு தேவை கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸாங்கிறது மட்டும்தானே தவிர அது நான் யாரு, நான் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸாங்கிறது தானே தவிர நான் வந்து ரொம்ப டீப்பா போயிட்டு இவர் தான் பாசிட்டிவா இருக்கணுமா இவர் தான் நெகட்டிவா இருக்கணுமான்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவையும் இல்லை. ஏன்னா ஃபைனலி வி ஆர் கோயிங் டு ஹேவ் a மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். புரிஞ்சா? ஓகே. இப்போ நம்ம லூப் ரூலுக்கு வரலாம். லூப் ரூல் என்ன சொல்லுதுன்னா தி அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப், சரியா? ஸோ தி அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் வோல்டேஜ் அக்ராஸ் அ லூப் இன்வால்விங் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் செல்ஸ் இஸ் ஜீரோ. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுது. என்ன பெர்ஸ்பெக்டிவ்? இந்த பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் தி பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் சர்க்யூட் இன்வால்விங் செல்ஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸ் இஸ் ஜீரோ. ஸோ செல்லுங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுக்குறவர், கரெக்டா? ஸோ எக்ஸ்டர்னல். அப்போ அது ஃபுல்லா பாசிட்டிவ் அப்படின்னா மைனஸ் இன்டர்னலா இருக்கிற எல்லாமே நெகட்டிவா எடுக்கும். அகைன் நான் சொல்லிட்டேன், இது வந்து லூப் ரூலுக்காக மட்டும்தான். சம்மை எப்படி போடுறது அப்படிங்கறத நான் சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ரெண்டே ரூல் தான். ஒன்னு ஜங்ஷன் ரூல், இன்னொன்னு லூப் ரூல். ஜங்ஷன் ரூல்ல என்ன இருக்கு? the sum of current entering a junction is equal to the sum of current leaving the junction. பிரச்சனையே இல்லை, ரொம்ப ஈஸி. Loop rule, the algebraic sum of potential drop or potential across a closed circuit involving cells and resistors is zero. அப்படின்னா என்ன அர்த்தம்? அகைன் சொல்லிட்டேன், ஒருத்தர் ஒரு செட் ஃபுல்லா எக்ஸ்டர்னல், ஒரு செட் ஃபுல்லா இன்டர்னல், இதோட நெட் எஃபெக்ட் ஜீரோ. அப்பதான் சிஸ்டம் ஈக்லிபிரியம்ல அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ அது நெட் எஃபெக்ட் ஜீரோ. இதை இன்னும் புரிஞ்சதுக்காக ஏன் ஜீரோ, நெட் எஃபெக்ட் எப்படி ஜீரோவா இருக்காதான் கரண்ட் போகுதுன்னு உங்களுக்கு தோணும்ல. ஸோ ஒரு ரெசிஸ்டர்ஸ் எடுத்துப்போம். இங்க ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு பேட்டரி வச்சிருக்கேன். இந்த பேட்டரியில இருந்து கரண்ட் போகுது, பல்பு க்ளோ ஆகுது. நான் திடீர்னு ஒரு 2 பல்ப் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்றேன். பல்ப் இன்னும் ஹாட் மாதிரி ஆயிடுச்சு, சரியா? 2 பல்ப் எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்போ இது க்ளோ ஆகும்போது அதே அளவுக்கு க்ளோ ஆயிட்டு இருக்குமா? மேபி கொஞ்சம் இதோட பிரைட்னஸ் குறையும். என்கிட்ட செட்டப்பே இருந்துச்சு, பட் அது இப்போ அகாடமியில் இருக்குங்கிறனால அதை என்னால் யூஸ் பண்ணல. பட் அந்த அளவுக்கு தேவையும் இல்லைன்னு நம்புறேன். ஸோ அப்போ எனக்கு இது என்ன ஆகுது? பல்போட க்ளோயிங் நிறைய கனெக்ட் பண்ணிட்டா கட்டாயம் வீக் ஆகும். ஏன் வீக் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு ஆளு தான் இப்போ 3 பேரையும் சப்போர்ட் பண்ணணும். இப்படி மெக்கானிக்கல யோசிச்சு பாருங்க. நான் இப்படி தூக்கி ஒரு லோடை தாங்குறேன், ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காங்க, நான் தூக்கிட்டேன். இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்தா என்ன ஆகும்? மேபி அது 2 பேருமே கொஞ்சம் வெயிட் ஆனாலும் கொஞ்சம் கீழே இறங்கும். என்னால தூக்க முடியாது, கரெக்டா? இன்னொருத்தர் உட்கார்ந்தா கொஞ்சம் கீழே இறங்கும். இப்ப எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் வராரு, மேல தூக்குவேன். இன்னொருத்தர் எனக்கு சப்போர்ட்டுக்கு வராரு, மேல தூக்குவேன். அப்போ வி ஹேவ் அ லோட். இந்த எலக்ட்ரிக்கல்ல இந்த பல்ப் எல்லாமே லோடுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வி ஹேவ் அ லோட். அந்த லோட தாங்குறதுக்கு நான் ஒரு எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுக்குறேன். இங்க அது ஒரு பேட்டரி, சரியா? காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ். அப்ப அந்த பேட்டரியால ஒரு சர்டைன் லோட தாங்க முடியும். அதுக்கு மேல கொடுக்கும்போது அது கொஞ்சம் எஃபிஷியன்சி கம்மியாகும். எனக்கு நான் கொடுக்குற இன்புட் இஸ் ஈக்குவல் டு தி அவுட்புட். இது ஒரு எக்லிபிரியம், கரெக்டா? இப்போ நான் ஒரு எக்லிபிரியம், ஒரு ஸ்டாட்டிக் எக்லிபிரியம்ல தான் வச்சிருக்கேன் சப்போர்ட் பண்ணி. ஸோ இது எல்லாமே ஒரு லோடு கொடுக்குது. தட் இஸ் மை ரெசிஸ்டன்ஸ் கிவிங் அ பொட்டன்ஷியல். நான் ஒரு செல் வச்சிருக்கேன், அது ஒரு அப்வர்ட் பொட்டன்ஷியல், பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குது. ரெண்டும் இக்லிபிரியம்ல இருக்கு, கரண்ட் போய்கிட்டே இருக்கு, டிரா ஆயிட்டே இருக்கு. நான் எக்ஸ்டர்னலா ஒரு ரெசிஸ்டரை கொண்டு வைக்கும் போது குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் வில் ரெடியூஸ். அப்பவும் இந்த பொட்டன்ஷியலும் இந்த பொட்டன்ஷியலும் ஈக்குவல், சரியா? ஆனா கரண்ட் கம்மியாகும். ஏன்னா கரண்ட் ட்ரான் ஆகுறது V ஈக்குவல் டு IR. அப்ப நான் ரெசிஸ்டன்ஸ், சிஸ்டமோட ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண the current drawn from the battery will reduce. லாஜிக் புரிஞ்சுச்சா? ஸோ இதுதான் ஒரு சர்க்யூட்ல நடக்கும். அப்போ ஒரு கிரிச்சாஃப் லால நான் சால்வ் பண்ணும்போது ஜங்ஷன் ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம கரண்டே நேம் பண்ணுவோம். லூப் ரூலை நம்ம ரூலே தெரியலைனாலும் அங்க நம்ம யூஸ் தான் பண்ண போறோம். ரூலை டு பி ஃப்ராங்க் எனக்கே பெருசா மனப்பாடம் கிடையாது ரூல். பட் 2 மார்க்ல ரூல் கேட்டா நீங்க அப்படியே தான் எழுதணும், கரெக்டா? ஸோ தி அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் பொட்டன்ஷியல் அக்ராஸ் க்ளோஸ் சர்க்யூட் இன்வால்விங் செல்ஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸ் ஜீரோ இஸ் த ரூல். நம்ம அதை எம்ப்ளாய் பண்ணும்போது அந்த ரூலை தான் எம்ப்ளாய் பண்றோம். பட் அங்கே நம்ம இப்படிலாம் ஐயோ செல்லு ரெசிஸ்டர் அதெல்லாம் தேவையில்லை, ஜாலியா எம்ப்ளாய் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வில் டேக் அப் சம் அண்ட் டூ இட், சரியா? ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம், ரைட்? ஸோ எப்படி கிரிச்சாப்லாம் வச்சு சால்வ் பண்றது அப்படிங்கிற இன்ட்ரடக்ஷன். ஸோ வில் டேக் அப் சம் சம்ஸ் ஹியர், சரியா? ஸோ கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன் இதை வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
ஸோ இது ஒரு 30 ohm. There is a 40 volt battery. இது ஒரு 40 ohm. There is an 80 volt battery. ஸோ இங்க ஒரு 20 ohm resistor. ஸோ நான் வந்து ABCD நேம் பண்ணிக்கிறேன். ABCDEF. ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய மெத்தட்ல இந்த சம்ஸை சால்வ் பண்ணலாம். இது ஒரு ஸ்பெசிபிக் மெத்தட் தான் இருக்குன்னு இல்லை. I stick on to a method where the probability of error is less. நான் ஃபீல் பண்றது ரைட், அதுதான் கரெக்டான மெத்தட்னு இல்லை. நான் இங்க பார்க்குறேன் டிஸ்பிளேல வச்சிருக்கேன் என்ன பார்க்குறேன். ஸோ அப்போ அதுதான் கரெக்டான மெத்தட்னு இல்லை. பட் ஸ்டில் எனக்கு அது ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆனதுனால, மேபி நான் சொல்லி கொடுக்கும்போது லீஸ்ட் பாசிபிள் எரரா இருந்தனால ஸ்டிக் ஆன் டு தட் நான் பேசியிருந்தேன். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு நேம் த கரண்ட். ஸோ கரண்ட் நேமிங் சில கொஸ்டின்ல அவங்க நேம் பண்ணி கொடுத்துருவாங்க, சில கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா நம்ம தான் அதை நேம் பண்ணணும். ஸோ அப்போ கரண்டோட நேமிங் பண்றோம் அப்படிங்கும் போது வி ஹேவ் டு யூஸ் கிர்ச்சாஃப் லா, ரைட், ஜங்ஷன் ரூல். ஸோ நேமிங்கே வந்து நம்ம ஜங்ஷன் ரூல் வச்சு பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ ஐம் கோனா ரைட் நேமிங் தி கரண்ட், நேமிங் த கரண்ட் யூசிங் ஜங்ஷன் ரூல். சரியா? ஸோ கரண்டையே நான் என்ன பண்றேன், ஜங்ஷன் ரூலை யூஸ் பண்ணி தான் நேம் பண்றேன். நேமிங் தி கரண்ட் பை யூசிங் ஜங்ஷன் ரூல். ஸோ அப்போ நான் இதை நேம் பண்ணியாச்சு. எப்படி நேம் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நேம் பண்ணும்போது வி ஹேவ் டு யூஸ் ஜங்ஷன் ரூல். அப்போ எனக்கு ஏதாவது ஒரு பேட்டரியில ஆரம்பிக்கும். ஸோ இந்த கரண்டை நீங்க நேம் பண்ண ஆரம்பிக்கும் போது யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் எனி ஒன் பேட்டரி. அதை தான் முதல் தமிழ்ல பேசினேன். நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். இதை I1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ நான் இதை I1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ I1 எடுத்தாச்சு அப்படிங்கும் போது எனக்கு இந்த கரண்ட் இது வழியா ஃப்ளோ ஆகுது. இங்க வரைக்குமே அது I1 தான், எந்த மாற்றமும் இல்லை. இப்ப இந்த இடத்துல இருக்க கரண்ட் இங்க ரெண்டா பிரான்ச் ஆகுது. ஸோ ஒரு பிரான்ச்ல போறவருக்கு நான் I2ன்னு பேர் வைக்கிறேன், ஒரு பிரான்ச்ல போறவருக்கு I2ன்னு பேர் வைக்கிறேன். அப்ப இன்னொரு கரண்ட் I1 மைனஸ் I2 இங்கதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இங்கே. சரியா? ஸோ the sum of current entering the junction should be equal to the sum of current leaving the junction. அப்போ உள்ள வந்தது என்ன? I1. இந்த கவுண்ட் பண்ணி கேட்பாருல, உங்ககிட்ட நான் எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னேன்? 2. அதுல 1 இல்ல இருக்கு, இன்னொன்னு எங்க அப்படின்னா கான்வெடியில அதுதான் இதும்பாங்க. பட் அதுதான் என்ன, செந்தில் சாப்பிட்டுருப்பாரு. அப்ப ஒரு பழம் இங்க இருக்கு, இன்னொரு பழம் செந்தில் வயிற்றுக்குள்ள இருக்கு. கிளியரா? அப்ப I1 வந்துச்சு, I2 போக மிச்சம் எல்லாமே இங்கதான் இருக்கு. ஸோ I1 மைனஸ் I2 இஸ் தி கரண்ட் ஃப்ளோயிங் ஹியர். இந்த கரண்ட் அப்படியே ஃப்ளோவா இங்க வருது, எங்கேயுமே பிரான்ச் ஆகல. ஸோ இதுவும் I1 மைனஸ் I2. அப்ப இங்க வரும்போது ரெண்டுமே ஆட் ஆகிக்கும். சரியா? ஸோ மறுபடியும் I2 இது கூட ஜாயிண்ட் ஆச்சு, I1 மைனஸ் I2 கூட I2 ஜாயிண்ட் ஆச்சுன்னா I1. ஸோ கரண்ட நம்ம நேம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் கிளியர். ஸோ இப்ப எத்தனை அன்னோன் இருக்கு, அடுத்ததா பார்க்க வேண்டியது எத்தனை அன்னோன். என்கிட்ட 2 அன்னோன், I1 ஒரு அன்னோன், I2 ஒரு அன்னோன். பிரான்ச்ல இருக்க கரண்ட்டுக்கு I1 மைனஸ் I2 பேர் வச்சிருக்கோம். பட் எனக்கு தெரிய வேண்டியது என்ன, ரெண்டே வேல்யூ தான். ஒன்னு I1, இன்னொன்னு I2. அந்த ரெண்டே நான் கண்டுபிடிக்கணும். அப்ப எனக்கு எத்தனை ஈக்குவேஷன் தேவை? 2 ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அஸ்யூமிங் clockwise current as positive. சரியா? clockwise current as positive இப்படி எழுதிக்கிறேன். ஸோ clockwise-ல போற இதெல்லாம் பாசிட்டிவ். ஸோ அப்ப நான் வந்து 2 லூப் எடுக்கணும். என்னோட லூப்பையுமே நான் clockwise-ல எடுத்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மாத்தி எடுத்தாலும் ஆன்சர் வரும். பட் என்னோட லூப்பை நான் clockwise-ல எடுத்தா என் வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ 2 லூப் எடுக்கணும். ஸோ இன் லூப் முதல் லூப் யார் எடுக்கிறேன்? ABCD CF. கரெக்டா? ABCF. ஸோ இன் லூப் ABCF ஒரு லூப் எடுத்தாச்சு. ABCFன்னு ஒரு லூப்பை எடுத்தாச்சு. ஸோ இந்த லூப்ல போறது நான் யார பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன்? கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன். என் லூப்பையும் பாருங்க, நான் ABCFன்னு என்ன கிளாக் வைஸ்ல எழுதியிருக்கேன். ஏல முடிச்சுக்கிறேன், ABCF A. அப்ப நான் ஏக்கு வந்துட்டேன். சரியா? இப்ப நான் தான் சரியா, இதுதான் டோரான்னு வச்சுப்போம். ஸோ இந்த டோரா இப்ப எங்க போறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு
டோரா டிராவல் பண்ண போகுது. ஸோ இங்க ஏக்கு வந்தாச்சு. ஏல இருக்க இந்த டோரா அப்படியே பிக்கு வந்து சிக்கு வந்து எஃப்க்கு வந்து மறுபடியும் ஏல போய் முடிக்கணும். இதுதான் நம்ம பண்ண போறது. கரெக்டா? ஸோ அப்ப இந்த டோரா வந்து ஏல இருந்து எஃப்க்கு பிக்கு போகும்போதோ சி எஃப் ஏக்கு வரும்போது யாரெல்லாம் அலாங், அதாவது என்னோட டைரக்ஷன்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் அலாங்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் பாசிட்டிவ், யாரெல்லாம் அகெயின்ஸ்ட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் நெகட்டிவ். இங்கதான் சில ஸ்கூலுக்கும் சில புக்குக்கும் நானும் வேறுபடுவேன். சரியா? மாத்தி எடுத்தாலும் அதுக்காக தான் நான் இன்ட்ரோடக்ஷன்ல அந்த பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் பீம் வச்சு நான் கொடுத்தேன். ஸோ டெக்னிக்கலா நம்ம உல்டாவா எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். அப்படின்னா கிளாக் வைஸ் மேல ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கணும். அப்பவும் நம்ம அலாங் தான் பாசிட்டிவ் எடுப்போம். ஸோ அலாங் அகெயின்ஸ்ட்ங்கிறது கொஞ்சம் வேறுபடலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் டோட்டலி ஃபைன். வி ஆர் டெவலப்பிங் அ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இஃப் யூ ஹேவ் அ டிஃபரெண்ட் மெத்தட் இன் யுவர் ஸ்கூல் ஆர் இன் யுவர் புக், யூ கேன் ஃபாலோ தட். லாஜிக்கலா என்ன பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் வரும். நான் பிளஸ் போடுற இடத்துல எல்லாம் உங்களுக்கு மைனஸ் வரும், மைனஸ் போடுற இடத்துல எல்லாம் பிளஸ் வரும். மற்றபடி ப்ரொசீஜர் சேம் தான். ஐ இன்சிஸ்ட் யூ ஸ்டடி தி ப்ரொசீஜர் ஃபார் Kirchhoff law problem, not the way I'm going to do here. I mean, not what I'm going to do here. ஓகே, ஸோ அலாங் பாசிட்டிவ் அகெயின்ஸ்ட் நெகட்டிவ்னு எடுத்தாச்சு. இப்போ இந்த கரண்டோட டைரக்ஷன் நான் இங்க போட்டிருக்கணும், இதுதான் I1 மைனஸ் I2. அப்ப இந்த டோரா இங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆன் த வேல என்ன பண்றாங்க, ஆப்போசிட்ல இந்த கரண்ட பாக்குறாங்க, அகெயின்ஸ்டா பாக்குறாங்க, அவங்க போறதுக்கு ஆப்போசிட்ல பாக்குறாங்க. அப்போ மைனஸ். கரெக்டா? மைனஸ். இதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன, 30 இன்டூ கரண்ட் என்ன, I1 மைனஸ் I2. கரெக்டா? I1 மைனஸ் I2 முடிஞ்சு. சோ தாண்டிட்டாங்க, ஒரு வழியா அதை தாண்டியாச்சு. சரியா? சோ இதுக்கு மேல என்னால டோராவை எடுக்க முடியாது. டோராவோட காலம் மட்டும்தான் தனியா தூக்கிட்டு வர முடியும்னு நினைக்கிறேன். அதனால டோராவை நம்ம விட்டு தனியா நடக்க ஆரம்பிச்சிருவோம். சோ அப்படியே நடந்து வரும். இங்க கரண்டோட டைரக்ஷன் இருந்தாலும் அங்க ரெசிஸ்டர் இல்ல. சோ அது நமக்கு தேவையில்லை. பேட்டரி நான் ரைட் சைட்ல தான் எழுதுவேன், இன்ட்ரோடக்ஷன்ல பேசிட்டு அப்படி இங்க வரும். சோ இங்க வந்தோம் அப்படின்னா இங்க கரண்ட் அலாங். கரெக்டா? I2ங்கிறது எப்படி போகுது, நான் போற டைரக்ஷன்ல போகுது. இட் இஸ் அலாங் மை டைரக்ஷன். அப்ப பிளஸ் பிளஸ் இதோட ரெசிஸ்டன்ஸ் 40 I2 முடிஞ்சு. லூப்பே முடிச்சாச்சு. அப்ப ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கு, ரெண்டு பேரோட எழுதியாச்சு. ஈக்குவல் டு ரைட் சைட்ல பேட்டரி. கரெக்டா? லெஃப்ட் சைட்ல கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ், ரைட் சைட்ல பேட்டரி. அப்ப இப்ப ரைட் சைட்ல பேட்டரியை நான் எழுதும் போது என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ரைட் சைடு வேல்யூக்கு நான் ஐ ஹாவ் டு இமேஜின் an arrow mark from negative terminal to positive terminal. எந்த கரண்டோட டைரக்ஷனையும் பார்க்க கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் பண்ற தப்பு அதான். கரண்டோட டைரக்ஷன் வச்சு பேட்டரி எழுதுவாங்க. கரண்டோட டைரக்ஷன் நான் அசியூம் பண்ணியிருக்க டைரக்ஷன். பட் பேட்டரி எப்பவுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் உள்ள ஒரு டைரக்ஷன் போட்டீங்கன்னா இஎம்எஃப்ல படிச்சிருப்பீங்க. கரெக்டா? கரண்ட் க்ளோஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இன்சைட் தி பேட்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு இதை வச்சுக்கிட்டு இப்ப அலாங்கா அகைன்ஸ்டான்னு பார்க்கணும். ஸோ அப்ப எனக்கு இப்போ இது என்ன, அலாங். நான் வர டைரக்ஷன்லேயே தான் அந்த கரண்டும் இருக்குங்கும் போது பிளஸ் அந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் 40. ஸோ மைனஸ் 30 I1 பிளஸ் 30 I2 plus 40 I2 equal to 40. So minus 30 I1 plus 70 I2 is equal to 40. So எல்லாமே 0 ஆல தான் டிவைட் ஆகும். So 10 கொண்டு டிவைட் பண்ண அப்படின்னா 3I1 minus 3I1 plus 7I2 is equal to 4. இது என்னோட equation 1. சரியா? I have developed my equation 1. அவ்வளவுதான். So now we'll go ahead with equation 2. equation 2க்கு எனக்கு இன்னொரு லூப் வேணும். கரெக்டா? சோ நான் இதை தூக்கி ஓரமா வச்சுக்கிறேன். ஓகே, சரி, அது அங்க இருக்கட்டும். சோ ஈக்குவேஷன் 2க்கு வருவோம். எனக்கு ரெண்டாவது ஒரு லூப் வேணும். கரெக்டா? சோ ரெண்டாவது லூப் நான் FCDE எடுக்கிறேன்.
சரி, அப்படி இல்லைன்னா ஏபிடிஇ கூட எடுக்கலாம். ரெண்டுல யாருனாலும் ஓகே. எடுத்தா ஒரு பேட்டரி வரும். பட் ரெண்டு பேட்டரி வந்தா என்ன பண்ணணுங்கிற டவுட் நிறைய பேர் கேட்கறதுனால நான் FCDE F எடுக்கிறேன். ஸோ இன் லூப் FCDEF. சரியா? இன் லூப் FCDEF. அகைன் அலாங்ல வந்தா பாசிட்டிவ், அகெயின்ஸ்ட்ல வந்தா நெகட்டிவ். சோ நான் Fல இருந்து சிக்கு போறேன். அலாங்கா அகெயின்ஸ்டா? பதில் சொல்லுங்க. நிறைய பதில் சொல்லியிருப்பீங்க நான் நம்புறேன். சோ இது நெகட்டிவ். சோ -40I2 கரெக்டா? -40I2. அடுத்து இதுவுமே நெகட்டிவ், அகெயின்ஸ்ட்ல வருது, மேல வருது கரெக்டா? இந்த பொட்டன்ஷியல் எவ்வளவு? 20யா? ரெசிஸ்டன்ஸ் ஓகே 20. சோ அப்ப அதுவுமே அகெயின்ஸ்டா தான் இருக்கு. சோ இட் வில் பி -20I1 is equal to, so -40I2 -20I1 is equal to பேட்டரி. ரெண்டு பேட்டரி இருக்கு. இது ஆரோ மார்க் ஆல்ரெடி போட்டுட்டோம், இதுல ஆரோ மார்க் போட்டாச்சு. சோ ஆரோ மார்க் என்ன? அகெயின்ஸ்ட். நான் கிளாக் வைஸ்ல போறேன், அது அகெயின்ஸ்டா இருக்கு. சோ -40 அப்படியே சுத்தி இங்க வரேன். இங்கேயும் அகெயின்ஸ்ட்ல இருக்கு. நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போட்டா நான் வர டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு -80. அப்ப என்ன கிடைக்கும்? -40I2 -20I1 equal to -120. அப்போ டிவைடிங் பை -20 எல்லாமே 20 ஆல டிவைட் ஆகும். நெகட்டிவ் ஃபுல்லா இருக்கனால -20 ஆல டிவைட் பண்றேன். சோ 2I2 மைனஸ் போயிரும், 20 into 2 40 plus 1I1 is equal to 6, which is my equation 2. so எனக்கு இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண ஆன்சர். so -3I1 plus 7I2 equal to 4, 2I1 plus I1 equal to 6. so எனக்கு ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் மேட்ச் ஆகணும். நான் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். -3I1 plus 7I2 equal to 4. செகண்ட் ஈக்குவேஷனை 3 கொண்டு மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்? 3I1 plus 6I2 equal to 18. கரெக்டா? 3I1 plus 6I2 equal to 6 3s are 18. so ரெண்டு டிஃபரன்ஸ் ஆயினால ஆடே பண்ணிடலாம். 7 plus 6 13I2 is equal to 22. அப்ப I2 equal to 22 by 13 ampere. அவ்வளவுதான். so I2 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த I2 கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல போடுவோம். so I1 equal to 6 minus 2I2, which is 6 minus 2 into 22 by 13, which is 6 into 13 minus 44 by 13. கரெக்டா? 6 into 13 minus 44 by 13. அப்ப இதை சால்வ் பண்ணா போதும். so 6 into 13 எவ்வளவு வரும்? 60 plus ஒரு 18 78 minus 44 by 13. 78ல 44, 40 போனா 38, ஒரு 4 போனா 34, 34 by 70, 13, 34 by 13 amps. இது என்னோட I1. so I1 I2 நான் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா ஆன்சர் இது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஆன்சர் மாறலாம். நம்மளோட ஆன்சர் ஆக்சுவலா என்னன்னா கரண்ட் இன் த பிரான்சஸ். சோ அப்ப நான் கரண்ட் இன் த பிரான்சஸ் கண்டுபிடிக்கணும். என்னோட பிரான்ச் மொத்தம் 3 பிரான்ச் தான், 3 கரண்ட் இருக்கு. சோ ஏபி இப்ப நல்லா பாத்தீங்கன்னா நம்ம அசியூம் பண்ணி இருக்கிறது பிஏ. சோ அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஒரு டேபிள் மாதிரி போட்டுறேன். சரியா? சோ ஒரு டேபிள் மாதிரி எடுத்துட்டு பிரான்ச் அண்ட் கரண்ட் இன் ஆம்பியர். சரியா? சோ பிரான்ச்சும் கரண்ட் இன் ஆம்பியர் நான் தனியா முதல் கண்டுபிடிக்கிறேன். பிரான்ச் FEDC அதான் என்னோட முழு பிரான்ச். கரெக்டா? FCDC. இந்த பிரான்ச் ஏன் நான் அப்படி எழுதுறேன்னா நான் ஆரம்பம் அப்படிதான் அசியூம் பண்ணியிருக்கேன். அப்போ FEDC பிரான்ச்ல போற கரண்டோட வேல்யூ I1. I1 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்? 34 by 13 amps. இது ஒரு பிரான்ச்சோட கரண்ட். அடுத்தது I2 பாசிட்டிவ்ல தான் வந்துச்சு, which is CF. CF மட்டும்தான் I2 போற இடம். கரெக்டா? அப்ப CF is equal to எவ்வளவு வந்துச்சு? 22 by 13. கரெக்டா? so 22 by 13, 22 by 13 amps. இப்போ ஃபைனல் பிரான்ச் நான் கண்டுபிடிச்ச போறாங்க எழுதுறேன். I have I1 minus I2. so I1 minus I2 is equal to
34 தானே, 34/13 minus 22/13. So 34ல 22 போனா 12/13. பாசிட்டிவ்ல வந்தா நான் எடுத்த டைரக்ஷன் கரெக்ட், நெகட்டிவ்ல வந்தா உல்டா டைரக்ஷன் அர்த்தம். So அப்ப பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கனால CBAF is equal to 12/13 ஆன்சர். ஸோ நீங்க எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் எந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருந்தாலும் இந்த ஆன்சர் மாறும். ஸோ நீங்க மாத்தி மாத்தி பிரான்ச்ல வேற மாதிரி நேம் பண்ணியிருந்தாலும் டைரக்ஷன் எப்படி எடுத்திருந்தாலும் இந்த ஆன்சர் கரெக்டா இருக்கணும். இதுக்குதான் மார்க். இங்க தப்பு வந்தாதான் உள்ள பார்க்கணும். உள்ள பார்ப்பேன், ஓகே டைரக்ஷன் எடுத்திருக்காங்க, அப்ரோச் கரெக்டா இருக்கு, ஃபைனல் ஆன்சர் மேட்ச் ஆகுதா, ஓகே மார்க். மெயினா இதுங்கிறனால மெத்தடாலஜி மாறலாம். The way you assume the current can change, the method you use along against அப்படிங்கிறதும் நீங்க மாத்திக்க முடியும், provided your final answer is right. சரியா? So இதுதான் first question ஓட answer. We'll go ahead with one more question. Yeah. So அடுத்த problem, ஒரு Wheatstone bridge மாதிரி எடுத்துக்கலாம். 10 ohms, 5 ohms, இது ஒரு 5 ohm, இது ஒரு 5 ohm, இது ஒரு 10 ohm, இங்க ஒரு 10 volt பேட்டரி. டயக்ராம் கொஞ்சம் ரஃபா தான் வரைகிறேன், பட் நீங்க எக்ஸாமுக்கு ட்ரா பண்ணும்போது நீட்டா ட்ரா பண்ணிக்கீங்க. இங்க ஒரு 10 ohm. ஸோ இதான் எனக்கு. ஸோ நான் ABCDEFன்னு பேர் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி கனெக்ஷன் கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது பேலன்ஸ்டு கண்டிஷன்ல இருக்கா அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் 10/5 to 5/10 1/2 they are not in balanced condition. கரெக்டா? ஸோ பேலன்ஸ்டு கண்டிஷன்ல இருந்தாதான் நம்ம வந்து சென்ட்ரல் இருக்கிறத டம்மி பாவான்னு எடுக்க முடியும். லேட்டர் ஆன் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போடும்போது அது தெரியும். பட் ஆல்ரெடி செகண்ட் லெசன்ல இருக்கிற ஒரு அடிஷனல் வீடியோஸ்ல இந்த டம்மி பாவா யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்ப எனக்கு இது டம்மி பாவா கிடையாது, எல்லா வழியாவும் கரண்ட் போகுது. அகைன் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட். ஸோ naming the current using junction rule. கரெக்டா? naming the current using junction rule. ஸோ நான் இப்ப நேம் பண்ண ஆரம்பிக்கிறேன். I'm going to start from this battery. ஸோ I1 எடுக்கிறேன். I1 இங்க வருது. ஸோ இங்க வரைக்குமே I1 தான். இந்த இடத்துல பிரான்ச் ஆகும். ஸோ நான் இவருக்கு I2 பேர் வச்சா இது I1 மைனஸ் I2. கரெக்டா? I1 மைனஸ் I2 எழுதிக்கிறேன். ஸோ ஜென்ரலா கிளாஸ்ல யூஸ் பண்ண டேர்ம் தான். when we try to follow someone, சிங்கிளா இருக்கிறவங்களை ஃபாலோ பண்றது பெஸ்ட் அப்படிங்கறனால I1 மைனஸ் I2 விட்டுட்டு I2க்கு பின்னாடி நான் போறேன். கிளியரா? சோ I2க்கு பின்னாடி நான் போறேன். இந்த இடத்து வரைக்கும் I2 தான். இது I3, அப்ப இது I2 மைனஸ் I3, அவ்வளவுதான். இது I3, அது I2 மைனஸ் I3. இப்ப இந்த இடத்துல I2 மைனஸ் I3 தான் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா I3யும் I1 மைனஸ் I2வும் ஆட் ஆகும். I1 மைனஸ் I2 பிளஸ் I3. இது இங்க வந்து ஆட் ஆகும்போது மைனஸ் I2 பிளஸ் I2 பிளஸ் I3 மைனஸ் I3 கட் ஆகி I1. அதே I1 தான் இங்க இருக்கு. கடைசியா அந்த பிரான்ச்ல இருக்க கரண்ட் சேமா இருக்கணும். ஸோ நேமிங் கரெக்டா பண்ணிருக்கும். சரியா? ஸோ கொஞ்சம் ஸ்பீடா தான் எழுதிட்டேன், பட் தெரியும் நம்புறேன். பிளஸ் வீடியோல நீங்க பாஸ் பண்ணி பொறுமையா பார்க்க முடியுங்கிறனால நான் கிளாஸ்ல எடுக்கிறவங்களுக்கு அவ்வளோ நிதானமா நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்புறேன். பட் ஸ்டில் அகைன் ஐ எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் மோர். இதுக்கு எதுக்கடா அவ்வளவு நேரம் பேசுங்கிற மாதிரி இருக்கும். I1 இங்க I1 I2 பிரிஞ்சனால மிச்சம் I1 மைனஸ் I2. I2 ஃபாலோ பண்றேன். இந்த I3 பிரிஞ்சனால I2 மைனஸ் I3. சொத்தை பிரிச்சுட்டோம். சோ இப்போ இந்த I3 இங்க வந்து Dக்கு வருது, I1 மைனஸ் I2 வருது, ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது, ரெண்டும் ஆடிங் டுகெதர் ஹியர். சோ I1 மைனஸ் I2 பிளஸ் I3. இது வந்து I2 மைனஸ் I3 கூட ஆகும்போது I1 கிடைக்கும். இதுதான் என்னோட கண்டிஷன். ஒரு ஜங்ஷன்ல ரொம்ப கட்டாயம் ஒண்ணு என்ன பண்ணணும்னா, ஒரு கரண்ட் கட்டாயம் உள்ள வரணும், ஒரு கரண்ட் கட்டாயம் வெளியே போகணும். இதுதான் ஒரு ஜங்ஷன்லான மெயினான ரூல். ஒரு கரண்ட் கட்டாயம் உள்ள வரணும், ஒரு கரண்ட் கட்டாயம் வெளியே போகணும். இது நடக்கல அப்படின்னா தப்பா வர வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு கரண்ட் கட்டாயம் உள்ள, ஒரு கரண்ட் கட்டாயம் வெளியே, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே.
சோ இப்ப நம்ம நேமிங் தி கரண்ட் பண்ணிட்டோம். இங்க எத்தனை அன்னோன்னு பார்க்கணும். I1 I2 I3 மூணு அன்னோன் இருக்கு. கரெக்டா I1 I2 I3 மூணு அன்னோன் இருக்கு. இந்த மூணு அன்னோனுக்கு எனக்கு தேவை மூணு ஈக்குவேஷன். சோ முதல் ஈக்குவேஷன் நீங்க வச்சுக்கோங்க. சரியா? நான் போன சம் மாதிரி என்ன பண்றேன், கிளாக் வைஸா பாசிட்டிவ் அசியூம் பண்றேன். நான் என்ன பண்ண போறது, கிளாக் வைஸ் பாசிட்டிவ். அப்போ அசியூமிங் clockwise as positive. So in loop ABDA கரெக்டா, ABDA சிம்பிளா ஒரு லூப் எடுத்துக்கிட்டேன். in loop ABDA. So A ல இருந்து again along positive against negative ஞாபகம் வச்சுக்கோங்க. So I2 along இருக்கு. So plus 10 I2, I3 along இருக்கு. So plus 5 I3, I1 I2 minus I2 negative against ல இருக்கு. So minus 10 5 தானே இது. So minus 5 I1 minus I2 வேற எந்த ரெசிஸ்டரும் இல்ல ஈக்குவல் டு, எனக்கு பேட்டரியே இல்லப்பா அந்த லூப்ல, அப்ப இல்லைங்கிறத மேத்தமெட்டிக்கல்ல 0. அப்ப 10 I2 plus 5 I3 minus 5 I1 plus 5 I2 equal to 0. So like terms எடுத்தோம்னா minus 5 I1 plus 15 I2 plus 5 I3 equal to 0. தேவைன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பாசிட்டிவ் ஆகுறதுக்கு மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணலாம். இல்ல எனக்கு வெறும் 5ல டிவைட் பண்ணா போதும் அப்படின்னா டிவைடிங் பை 5 will give me minus I1 plus 3 I2 plus I3 equal to 0. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 1 முடிஞ்சு. ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்தாச்சு. அடுத்து எனக்கு என்ன வேணும், ஈக்குவேஷன் 2 வேணும். சரியா? சோ ஈக்குவேஷன் நம்பர் 2க்கு இந்த இடத்துக்கு வந்துரும். சோ ஈக்குவேஷன் நம்பர் 2. சோ ஈக்குவேஷன் நம்பர் 2க்கு நான் எடுக்க போற லூப் BCDAB. சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 2க்கு நான் எடுக்க போற லூப் என்ன, BCDB. சோ இந்த லூப் எடுக்க போறேன். அகைன் அல்லாங் ஒரு சம் ஃபுல்லாவே அதுதான். சொல்ல போனா நம்ம ஒரே மெத்தட்ல தான் படிக்கிறோங்கிறதுனால டிஃபால்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். மெத்தட்ஸ் மாத்த முடியும், பட் அப்படி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாங்கிறதுனால I'm sticking on to a single method. சோ அப்ப எனக்கு அடுத்து in loop BCDB. சரியா? in loop BCDB along கரெக்டா, B ல இருந்து C க்கு வர alongல போகுது. சோ 5 into I2 minus I3. அடுத்து இங்க வர C ல இருந்து D க்கு வர, ஆனா கரண்ட் எனக்கு ஆப்போசிட்ல வருது. சோ மைனஸ், நான் கிரீன் கலர்ல யூஸ் பண்றேன் நெகட்டிவ். சோ minus 10 into I1 minus I2 plus I3. ரொம்ப முக்கியம் இந்த பிராக்கெட். சரியா? minus 10 into I1 minus I2 plus I3. அடுத்தது கீழ இருந்து மேல போறோம், அகைன் அகைன்ஸ்ட்ல போறோம். கரெக்டா? நம்ம மேல போறோம், அது கீழ வருது. சோ minus 5 I3 is equal to 0. இங்கேயே எந்த பேட்டரி இல்ல. கரெக்டா? சோ minus 5 I3 equal to 0. உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 5 I2 minus 5 I3 minus 10 I1 plus 10 I2. இங்கதான் முக்கியம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். கரெக்டா? அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ பிளஸ் 10 I2 minus 10 I3 minus 5 I3 equal to 0. So like terms முதல் 1 தேடுவோம். So ஒரே ஒரு 1 term தான் இருக்கு. So minus 10 I1. அடுத்து 2 தேடணும் அப்படின்னா 1 2. So minus ரெண்டுமே plus. So plus 15 I2. அடுத்து minus 5 minus 10 minus 5 minus 20 I3 equal to 0. Again எல்லாமே 5 ஆல டிவைட் ஆகும். Dividing by 5 will give me 2 minus 2 I1 plus 3 I2 minus 4 I3 equal to 0. இது என்னோட equation 2. So ரெண்டாவது equation நான் எடுத்தாச்சு. சரியா? எனக்கு இன்னும் ஒரு equation வேணும். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஜெனரலா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, நானே ஃபர்ஸ்ட் என்னோட 12th நான் முத டீச் பண்ணப்போ ABCDA எடுத்துட்டேன். என்ன சட்ட சிக்கல்னா, ஆல்ரெடி எடுத்த 2 லூப்பை ஒன்னு சேர்த்து அவர லூப் எடுக்கும்போது ஒரு கொலினியர் இக்குவேஷனா கிடைச்சிரும், சால்வ் பண்ண முடியாது.
அதை என்ஷூர் பண்றதுக்கு இந்த சம் இல்ல இன்னொரு சம் இந்த வருஷம் இப்போ ஒரு 10 days உள்ளே நான் சால்வ் பண்ணி பார்க்கும்போது அப்பவுமே என்னால சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா 2 unknown இருக்கும். ஒரு ஈக்குவேஷன் வச்சு 3 2 ஆக்குவோம், அடுத்த 2 ஈக்குவேஷன் வச்சு 2 3 1 ஆக்கலாம்னா பண்ண முடியாது. ஏன்னா ஒரே ஈக்குவேஷன் தான் 2 வாட்டி கிடைக்கும். ஸோ அதனால அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். சரியா? ஸோ அப்ப என்ன பண்ணும், கட்டாயம் நான் எடுக்க போற 3வது இதுல புதுசா யாராவது ஒருத்தர் இருக்கணும். இதுவரைக்கும் இருந்தவங்க மட்டும் இல்லாம புதுசா யாராவது ஒருத்தங்க வேணும். அப்ப என்னென்ன லூப் எடுக்க முடியும்னா ABCEFA எடுக்கலாம், ADCEFA எடுக்கலாம். இல்ல நான் வித்தியாசமா தான் யோசிப்பேன், ABDCEFA எடுக்கலாம், ADBCEFA எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் அவ்வளவு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னு அவுட்டர் பெரிஃபெரியில போங்க, இல்ல இன்னர் பெரிஃபெரியில போங்க. அவுட்டர் பெரிஃபெரி வில் பி பெட்டர். I2 மைனஸ் I3 அவ்வளவுதான் இருக்கு. இங்க ஒரு I1 மைனஸ் I2, இங்க ஒரு 3 அன்னோன் இருக்கனால காம்ப்ளெக்ஸ் ஆகும். சோ நான் எந்த லூப் எடுக்க போறேன், ABCEFA. சரியா? அடுத்ததான் நான் எடுக்க போற லூப், இனிமேல் நான் போற பாதை சிங்க பாதைன்னு ரஜினி சிவாஜி படத்துல சொன்ன மாதிரி நம்ம எடுக்க போற லூப் இன் லூப் ABCEFA. சரியா? இன் லூப் ABCEFA எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நான் மேல இது பண்ணிக்கலாம், எழுத கொஞ்சம் இங்க வரும் அலாங் அலாங், எல்லாமே அலாங் தான். அப்போ மைனஸ் இருக்க வேண்டிய வாய்ப்பே இல்லை. ஸோ எல்லாமே அலாங்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்ன வரும், 10I2 பிளஸ் 5 into I2 minus I3 பிளஸ் 10I1. ரெசிஸ்டர் இருந்தா மட்டும்தான் எழுதணும். சரியா? கரண்டோட டைரக்ஷன் போட்டிருக்கோன்னு எழுதிடக்கூடாது. ரெசிஸ்டர் 10 into அதுல போற கரண்ட். ஸோ லுக் ஃபார் த ரெசிஸ்டர், நாட் ஃபார் த கரண்ட் டைரக்ஷன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் டைரக்ஷன் வச்சு பிளஸ்ஸா மைனஸா, அதுக்கப்புறம் அந்த கரண்டோட வேல்யூ. சரியா? சோ 10I1 is equal to, இந்த லூப்ல பேட்டரி இருக்கான்னா இருக்கு, ஒரு பேட்டரி இருக்கு. சோ என்ன சொல்லியிருக்கேன், பேட்டரியில நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஒரு ஆரமா இருக்கு. அல்லாங்க அகெயின்ஸ்டா, நான் போற திசையிலே இருக்கிறது. கரெக்டா? நீ போகும் திசையை நோக்கி நானும் வரைங்கிற மாதிரி. சரியா? அலாங். அப்ப என்ன வரும், பிளஸ் 10. சோ மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10I2 plus 5I2 minus 5I3 plus 10I1 equal to 10. So I1 ஒரே டேர்ம் தான், 10I1, I2 1 2 இருக்கு, plus 15I2 minus 5I3 equal to 10. So simplify பண்ணோம் அப்படின்னா 5 டிவைட் பண்ணோம், 2I1 plus 3I2 minus I3 equal to 2. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் சைட்ல டிவைட் பண்ண மறந்துடுவாங்க, இங்க 10ஆவே இருக்கும். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, நானுமே சில டைம் டீச்சரா சம்டைம்ஸ் ஐ ஃபார்கெட். ஸோ வி ஷுர் மேக் ஷுர் யூ ஆர் பீயிங் கேர்ஃபுல் ஹியர். ஸோ அப்போ 3 ஈக்குவேஷன் ரெடி என்கிட்ட. இப்போ என்னோட வேலை என்ன, இந்த 3 ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமினேஷனுக்கு போகலாம். ஸோ 3 2 ஆகணும், 2 1 ஆகணும், அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். 3 2 ஆகுறதுக்கு வில் யூஸ் எலிமினேஷன். மைனஸ் I1 முதல் இந்த 2 எடுக்குமா, மைனஸ் 2I1, இது 2I1. ஸோ ஈஸியா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ நான் ஈக்குவேஷன் 2ஐயும் 3ஐயும் எழுதுறேன். ஈக்குவேஷன் 2 and 3. 2 என்ன, மைனஸ் 2I1 பிளஸ் 3I2 மைனஸ் 4I3, மைனஸ் 2I1 பிளஸ் 3I2. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து எழுதும் போது கூட தப்பு நடக்கும். 4I3 equal to 0, 2I1 plus 3I2 minus I3 equal to 2. So minus plus cancel ஆயிரும். 3 plus 3 6I2 minus 4 minus 1 minus 5I3 equal to 2. So எனக்கு equation 4 கிடைச்சாச்சு. கிளியரா? அடுத்தது 1ஐயும் 3ஐயும் பண்ணிடலாம். So equation 1 into 2 பண்றேன், ஏன்னா I1 தானே இருக்கு, எனக்கு 2I1 தேவை. So 1 into 2 பண்ணா minus 2I1 plus 6I2 plus 2I3 equal to 0. So equation 3 எழுதுறேன் அப்படியே, 2I1 plus 3I2 minus I3 equal to 2. Again cancel ஆயிரும். 6 plus 3 9. 9I2 plus 1I3 equal to 2. இது equation 5. So 3 என்ன ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு. கரெக்டா?
I1 ரெண்டுலயுமே காலி ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட என்னதான் இருக்கு? I2 I3 மட்டும் தான் இருக்கு. So I2 I3 மட்டும் நான் சால்வ் பண்ணும். இங்க if required you can go for substitution இல்லைன்னா elimination. பட் எனக்கு இங்க elimination தான் பெட்டரா இருக்கும். So equation 4 அப்படியே எழுதுறேன். 6I2 minus 5I3 equal to 2. equation 2 sorry 5 கொண்டு மல்டிப்ளை பண்றேன். I3 இங்க minus 5I3 இங்க plus 1I3 நால so 9 5s are 45I2 plus 5I3 is equal to 2 கிடைச்சிச்சுல. so 2 into 5 which is 10. so already plus minus ல தான் இருக்கு, அடிச்சிடலாம். 45 plus 6 51 I2 equal to 12. so I2 equal to 12 by 51 ampere. so I2 கண்டுபிடிச்சாச்சு. சரியா? முத வேலையை என்ன பண்ணிருக்கோம்? I2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. so அப்ப இது ரெண்டுமே 3 டேபிளுக்கு கட் ஆகும். so 4 by 17 ampere. so I2 equal to 4 by 17 ampere. ஏன்னா கரெக்டா தான் பண்ணிருக்கோம். செக் பண்ணிட்டேன். சரியா? கரெக்டான ஆன்சர் வந்திருக்கா அப்படின்னு அதனால தான் இடையில பாஸ் பண்ணிக்கிட்டேன். சரியா? ஓகே. ஸோ I2 கரெக்ட். மோஸ்ட்லி I2 கரெக்டா வந்திருக்குன்னா எல்லாம் கரெக்டா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ வில் கோ ஹெட் வித் தி அதர் வேல்யூஸ். ஸோ இப்போ I2 கண்டுபிடிச்சாச்சு. I2 இந்த ரெண்டுல எங்கேனாலும் போடலாம். நான் இங்கே எடுக்கிறேன். சரியா? ஸோ அப்போ எனக்கு இந்த equation 5 சால்வ் பண்ணேன்னா 9I2 plus I3 equal to 2. So I3 equal to 2 minus 9 into 4 by 17. So 4 into 17 into 2, 34 minus 9 4s are 36 by 17 minus 2 by 17. Very good. We have got a minus. We'll discuss about this minus on a later stage. So I3 என்ன? minus 2 by 17 ampere. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன்? நெகட்டிவ். நான் எடுத்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இது போகணும். நான் I3 எங்க இருந்து எங்க போகுதுன்னு எடுத்தேன்? மேல இருந்து கீழே எடுத்தேன். கீழே இருந்து மேல போகணும்னு அர்த்தம். நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதும் போது அதை பார்த்துக்கலாம். இங்க எங்க இக்குவேஷன்லயுமே பிளஸ்ஸா எடுத்துடக்கூடாது. அதனாலதான் அது அப்படியே இருக்கட்டும். ஃபைனலா எழுதும் போது வில் யூஸ். இப்போ I2 I3 தெரியும், I1 கண்டுபிடிக்கும். ஸோ ஏதாவது ஒரு இக்குவேஷனுக்கு வருவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷனே எடுத்துக்கலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் என்ன? மைனஸ் I1 பிளஸ் 3I2 பிளஸ் I3 ஈக்குவல் டு 0. ஸோ நான் I1 அங்க கொண்டு போயிடுறேன். ஸோ I1 ஈக்குவல் டு 3 இன்டூ I2. I2 என்ன? 4 by 17 plus I3 என்ன? minus 2 by 17. So 12 by 17 minus 2 by 17 which is 10 by 17 ampere. I1 வந்து 10 by 17. இது ஒரு புக் கொஸ்டின் நினைக்கிறேன். சரியா? So 10 by 17. So நான் மொபைல்ல சும்மா ரேண்டமா நெட்ல பார்த்தேன். பட் 10 by 17 டோட்டல் கரண்ட் எனக்கு இன்னும் இந்த புக்ல இருந்த ஒரு கொஸ்டின் மாதிரி தான் தெரியும். புக்கோ எக்ஸசைஸோ எக்ஸாம்பிள் சம்மோ. ஸோ மூணையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நமக்கு ஃபைனல் ஆன்சர் இதெல்லாம் கிடையாது. ஃபைனல் ஆன்சர் யாரு? பிரான்ச்சஸ்ல நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? சோ முதல் 3 வேல்யூ எடுத்துப்போம். வேல்யூ என்னெல்லாம்? 4 by 17 minus 2 by 17 10 by 17. சோ இதை வச்சு நம்ம பிரான்ச்சஸ்க்கு எழுதணும். சோ அப்ப எனக்கு வேல்யூஸ் எழுதிக்கலாம். I1 10 by 17, I2 4 by 17, I3 minus 2 by 17. இதை வச்சு நான் என்ன பண்ணும்? ஒவ்வொரு வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னெல்லாம் தேவை? I1 minus I2 தேவை. சரியா? I1 minus I2. I1 minus I2 10 by 17 minus 4 by 17 which is 6 by 17. முடிஞ்சு. I1 minus I2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது முடிஞ்சு. இது I2, இது I3 முடிஞ்சு. அடுத்து I2 minus I3 தேவை. I2 minus I3 which is 4 by 17 minus -2 by 17. கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆன்சர் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேனோ அதை தான் போடணும். இங்க போய் பிளஸ்ஸா போட்டக்கூடாது. So which will be again 6 by 17 plus minus into minus plus ஆயிடும். I2 minus I3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன? I1 minus I2 plus I3. I1 minus I2 plus I3 which is equal to 10 by 17 minus 4 by 17 plus into minus minus 2 by 17. 10ல 6 போனா 4 by 17. So எல்லா பிரான்ச்சும் கண்டுபிடிச்சாச்சு. ஒரே ஒரு பிரான்ச்ல நெகட்டிவ். ஃபைனல் ஆன்சர் எடுத்து எப்படி எழுதணும்? பிரான்ச்சஸ் வச்சு எழுதணும். கரெக்டா டேபிள் போட்டுடலாம். சோ டேபிள் மாதிரி போட்டுட்டு பிரான்ச் கரண்ட்
ஐ. கரெக்டா? ஸோ பிரான்ச்சும் கரண்ட் ஐயும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரான்ச் யாரு? டோட்டல் கரண்ட் வந்து CEFA. சில டைம் கேட்பாங்க ஃபைண்ட் த டோட்டல் கரண்ட். டோட்டல் கரண்ட்ங்கிறது வெளியே போற கரண்ட், அதான மொத்தம் பேட்டரியில இருந்து டிரா ஆகுது. ஸோ CEFA இதான் டோட்டல் கரண்ட் விச் இஸ் 10/17 ஆம்பியர். இங்க ஆம்பியர் எழுதி. ஸோ அடுத்த பிரான்ச் AB. ஸோ பிரான்ச் ஏபில எவ்வளவு கரண்ட் போச்சு? I2 விச் இஸ் 4/17. நம்ம எடுத்திருக்கிற பிரான்ச் பிடி. I3 வந்து எப்படி இருக்கு? நம்ம B ல இருந்து D போற மாதிரி எடுத்திருக்கோம். பட் I3 வாஸ் நெகட்டிவ். அப்ப நான் எப்படி எழுதணும்? DBன்னு எழுதணும். சோ நான் எடுத்த அசம்ஷன் வந்து BD. இங்க எல்லாம் கவனிச்சுக்குங்க. சோ நான் எடுத்த அசம்ஷன் சரியா? சோ நான் எடுத்த அசம்ஷன் என்ன? B ல இருந்து D க்கு போறதா அசியூம் பண்ணிருக்கேன். I3 எனக்கு எப்படி கிடைச்சிச்சு? -2/17 கிடைச்சிச்சு. அப்ப நான் எழுதும் போது DBன்னு எழுதி கரண்ட பாசிட்டிவ்ல எழுது. சரியா? So I write it as DB and write it as 2/17. புரிஞ்சா? கலர் கோட் கொடுத்திருக்கேன் வித்தியாசம். So DB equal to 2/17. பிரான்ச் DB முடிஞ்சு. அடுத்து DC. DC பாசிட்டிவ்ல தான் கிடைச்சிச்சுங்கிறனால பிரான்ச் DC யோட கரண்ட் எவ்வளவு வந்துச்சு? 4/17 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். So 4/17. அடுத்து BC அதுவும் பாசிட்டிவ்ல தான் கிடைச்சிச்சு which is 6/17. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5. ஏதோ ஒரு பிரான்ச் மிஸ் பண்ணிருக்குமா? AD எழுதல. AD எழுதல. சோ AD வந்து I1 minus I2. I1 minus I2 6/17. சோ பிரான்ச் AD போட்டீங்க அப்படின்னா 6/17 அவ்வளவுதான். சரியா? சோ ரொம்ப ஈஸி. நான் எப்பவுமே என்னோட எல்லா பாய் ஸ்டூடெண்ட்ஸே சொல்றது ஒண்ணுதான். ரிச்சாப்ல சம் 5 மார்க்ல வந்துட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்படணும். கட்டாயம் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஆனா கொஞ்சம் லென்த்தியான சம். நானே அங்கே இங்கே பயங்கரமாவே கிறுக்கி வச்சிருக்கேன். டைம் கன்சியூமிங் தான். நல்லா பிராக்டிஸ் பண்ணாதான் ஸ்பீடா போட முடியும். ஆனா ஃபுல் மார்க் கட்டாயம் வாங்க முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மைனஸ்ல தப்பு நடக்கும். அப்புறம் மல்டிபிளிகேஷன் 2 into 4 இருக்கும். 6 ஆட் பண்ணி எழுதிடுவோம் மல்டிபிளிகேஷனுக்கு பதிலா. டிவைடிங் பை 5 பண்ணுவோம், ரைட் சைட டிவைட் பண்ண மறந்துடுவோம். மல்டிப்ளை பண்ணுவோம், ரைட் சைட மல்டிப்ளை பண்ண மறந்துடுவோம். இதெல்லாம் தான் காமன் எரர்ஸ். ஸோ அடுத்த வீடியோ இன்னும் 2 3 சம் போடுவோம். ஸோ அடுத்த வீடியோல என்னென்ன காமன் எரர்ஸ்ன்னு எண்ட் ஆஃப் த வீடியோல பேசலாம். ஸோ இப்போதைக்கு ஏன்னா இன்ட்ரடக்ஷனே பெருசா இருந்துச்சு. பிளஸ் இந்த 2 சம் போட்டதே எவ்வளவு நேரம் போயிருக்குன்னு தெரியல. மேபி 1 ஹவருக்கு மேல இந்த வீடியோ வந்துடும் நம்புறேன். சரியா? நான் ரெக்கார்டிங்கே இப்பவுமே 1 ஹவர் பண்ணிருக்கேன். ஸோ ப்ராப்பரா படிங்க, புரிஞ்சு படிங்க. அதுதான் ரைட். எப்பவுமே நான் இன்சிஸ்ட் பண்றது ஒன்று அதுதான். எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ரைட். டூ வித் பேஷன், டூ வித் லவ். கட்டாயம் புரியும், கட்டாயம் சால்வ் பண்ணலாம். ஸோ இன்னொரு வீடியோல இன்னொரு கான்செப்டோட உங்களை கூடிய சீக்கிரம் மீட் பண்றேன். ரைட். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.